Education Voice. Now we are studying to our liberation. இப்பொழுது நாங்கள் கற்கிறோம் எங்கள் விடுதலைக்காக. Dear parents, dear students, நான் இன்று ஓஷன் யூனிவர்சிட்டி அதாவது சமுத்திரவியல் பல்கலைக்கழகம் சம்பந்தமான சில தெளிவுபடுத்தல்களை வழங்கலாம் என்று வந்திருக்கின்றேன். உண்மையில் எனது இந்த தளத்தினூடாக அதிகமான மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்குரிய வேறு விதமான வாய்ப்புகள், இந்த 16 பல்கலைக்கழகங்களும் தவிர்ந்த வேறு பல்வேறு விதமான வாய்ப்புகள் இலங்கையிலே காணப்படுகின்றன. அவை சம்பந்தமாக ஒவ்வொரு தனித்தனி நிறுவனங்கள் தொடர்பாகவும் நான் பதிவுகளை இட்டுக் கொண்டு வருகின்றேன். அந்த வரிசையில் முன்னராக நான் சட்டக்கல்லூரி சம்பந்தமான பதிவுகளை இட்டிருந்தேன். அதற்குரிய நுழைவு பரீட்சையும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அது இந்த மாதம் முடிவடைகின்றது. அதை தொடர்ந்து இன்று சமுத்திரவியல் பல்கலைக்கழகம் தொடர்பாகவும் விண்ணப்பங்களை கோரியிருக்கின்றார்கள். அது மே 12ஆம் தேதி வரை அதற்குரிய விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. எனவே மாணவர்களே, அதற்கும் உங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்காக இந்த பதிவினை நான் தெளிவுபடுத்துதல் ஒன்றை செய்வதற்காக பதிவேற்றம் செய்கிறேன். எனவே உரிய மாணவர்கள் இந்த எனது தளத்திற்கு நீங்கள் புதியவர்களாக இருந்தால் இவற்றை அடுத்தவர்களுக்கும் ஷேர் பண்ணி அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து உதவி செய்யுங்கள். முடிந்தால் எனது தளத்தை ஒரு ஃபாலோ பட்டனை தட்டி ஆதரவு தருவீர்கள் என்று நம்புகின்றேன். தொடர்ந்தும் இந்த விடயத்தை கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது தற்போது தொழில் ரீதியான பல்வேறு பிரச்சனை மாணவர்கள் மத்தியிலே அதிகமான அகாடமிக் டிகிரிஸ் இருந்தாலும் ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் என்ற ஒன்று, தொழில் ரீதியான கற்கைகள், தொழில் ரீதியான பட்டங்களை பெறுவது மிக சிக்கலான விடயமாக மாறி வருகின்ற இந்த தருணத்திலே இன்று இலங்கையிலே 2014ஆம் ஆண்டிலிருந்து ஓஷன் யூனிவர்சிட்டி என்ற ஸ்ரீலங்கன் ஓஷன் யூனிவர்சிட்டி சமுத்திரவியல் பல்கலைக்கழகம் என்ற ஒன்று மட்டக்குழியிலே பாராளுமன்ற விசேட சட்டத்தின் ஊடாக இயற்றப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இது முற்றுமுழுதாக அரசுக்கு சொந்தமான ஒரு அரசு அங்கீகாரம் உள்ள ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் இப்போது அதிகமான இந்த நிறுவனத்தில் மாத்திரம்தான் இலங்கையிலே ஒரு மெரைன் என்ஜினியரிங் கோர்ஸை கற்றுக்கொள்ள முடியும். மொரட்டுவை பல்கலைக்கழகத்திலே இருக்கின்றது. அது NDT மெரைன், அது ஒரு நேஷனல் டிப்ளமா இன் மெரைன். அப்படித்தான் அதில் பட்டங்கள் வழங்கப்படுகின்றன. இதில் தான் ஒரு மெரைன் என்ஜினியர் ஆக்குவதற்குரிய பட்டம் வழங்கப்படுகின்றது. எனவே இந்த பல்கலைக்கழகம் இப்போது மாணவர்களை இணைப்பதற்குரிய கோர்ஸ் கோல் பண்ணியிருக்கின்றது. எனவே உரிய மாணவர்கள் அவசரமாக இந்த பல்கலைக்கழகங்களுக்கு நுழைவு மெரைன் என்ஜினியரிங் செய்யலாம். பல்வேறு விதமான கோர்ஸ்கள் காணப்படுகின்றது. நியூட்ரிக்கல் சயின்ஸ் டிகிரி இருக்குது, பல்வேறு விதமான NVQ சம்பந்தப்பட்ட டிகிரி. அதாவது இந்த தொழில்துறைகளை எடுத்து நோக்குகின்ற போது விவசாயம் சார்ந்த தொழில் துறைகளை சொல்வார்கள் கிரீன் எக்கனமி என்று, பசுமை பொருளாதாரம் என்று. அதன் ஊடான தொழில்கள், அதன் ஊடான வருமானங்களை அப்படி சொல்வார்கள். அதே போல் கடல் ரீதியான கடல்சார் பொருளாதாரத்தை ப்ளூ எக்கனமி என்று சொல்வார்கள். அந்த ப்ளூ எக்கனமியில் அதிகமான தொழில் வாய்ப்புகள் நிரம்பி கிடக்கின்றது, அதிகமான கோர்ஸ் இருக்கின்றது. அது மாணவர்கள் அந்த கோர்ஸ்களை பூரணப்படுத்தினால் உடனடியாக தொழில் பெறக்கூடிய, மிகவும் கொழுத்த சம்பளம் பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, உடனடியாக இந்த உரிய பயிற்சி நெறிகளை கற்பதற்குரிய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து நீங்கள் அதற்குரிய போட்டி பரீட்சை இருக்கின்றது, அதுக்குரிய சிறிய கட்டணம் முறைவிடப்படுகின்றது. எனவே மாணவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எமது எல்லா மாணவர்களும் ஆங்கில மொழியினூடாக இந்த அதிகமான கற்கைகள் காணப்படுகின்றது. ஆங்கில மொழியில் திறமை சித்தியும் உங்களுக்கு அவசியம் என்று நினைக்கின்றேன். எனவே மாணவர்கள் இப்போது நேரடியாக அதன் வெப்சைட்டினூடாக, ஓஷன் யூனிவர்சிட்டியின் வெப்சைட்டினூடாக இன்டேக் பதிவு செயற்பாடுகள் ரெஜிஸ்டர் பண்ணப்படக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. உடனடியாக அவசரமாக அதற்குரிய பதிவு செய்தலை எல்லா மாணவர்களும் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு விருப்பமான துறைகள் காணப்படுகின்றன. இதில் இன்னொரு விசேட தன்மை, இதில் வழங்கப்படுகின்ற எல்லா விதமான டிகிரிஸும் NVQ சம்பந்தப்பட்டது. NVQவோட தொழில் தகமையுடைய பட்டங்கள் எல்லாமே ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் உரிய பட்டங்கள். எனவே எல்லா மாணவர்களும் அவசரமாக இந்த சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்தில் இணைந்து கற்பதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. நீங்கள் A லெவலில் 3 பாடங்கள் சித்தி அடைந்திருந்தால் மாத்திரம் இதற்கு விண்ணப்பம் செய்ய முடியும். உங்களுடைய ஆங்கில அறிவு மிக முக்கியம். ஆங்கிலத்திலும் நீங்கள் திறமை சித்தி இதற்கு ஆப்டிடியூட் நுண்ணறிவு பரீட்சை நடைபெறும். எல்லா கோர்ஸ்களை படிப்பதற்கும் நீங்கள் அதன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் தோற்ற வேண்டும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் சித்தி அடைந்தால் உங்களுக்குரிய கற்கை நெறிகளை நீங்கள் பதிவு செய்து கொள்ள முடியும். சிறிய கட்டணம், அரசாங்க நிறுவனம் என்றால் உங்களுக்கு தெரியும், சிறிய கட்டணங்கள் தான் அறமுடு செய்வார்கள். எனவே சகல மாணவர்களும் இந்த
யூனிவர்சிட்டி இந்த பல்கலைக்கழகத்தின் பால் இணைந்து அவசரமாக பதிவுகளை மேற்கொண்டு உங்கள் எதிர்காலத்தில் அதிகமான கல்வி வாய்ப்புகளை தொழில் தகமை பட்டங்களை பெறுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லோரும் என்று மீண்டும் ஞாபகப்படுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி.